ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் VCR சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சுவையான தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா தேங்காய் சட்னி சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு பாதி தேங்காய். அதுக்கப்புறமா ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் போல் பொரிக்கடலை சேர்த்துக்கோங்க, அதாவது பொட்டுக்கடலை. இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தால் போதுமானது. இது இப்போ நாம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்த அப்புறமா உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு சேர்த்த அப்புறமா ஒரு 1 அல்லது 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி உடச்சி போட்டுருங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்த அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு சிலருக்கு கெட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் தேங்காய் சட்னி. அதனால் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி செய்யுங்க. ஆனால் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். இது லைட்டாக இப்போ கொதி வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இப்படி கலந்து விட்டுருங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் சட்னி. அந்த மாதிரி ஆச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. இது பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக இந்த மாதிரி சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி. ஹோட்டல்ஸ்லலாம் இருக்குமே அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னி சாப்பிடாதவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை இப்போ நம்ம இட்லி கூட சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் VCR சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.